பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞான சாஸ்திரபதி ஸ்ரீ சந்திரசேகர பரமாவதான கலியுக காட்சிமணி பிரத்திமா பெரியவாடு பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். அது ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு அகந்தை எனும் பிசாசை ஓட்டிய ஈசன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தர்மே பாருங்கள். ஆந்திர பிரதேஷில் நெல்லூரில் பிறந்தவர் டிவி ரமணா. 1949 இந்த ரமணாவுக்கு 11 வயசு. ஆனால் 10 வயசு இருக்கும்போது அவள் அப்பா இறந்து போயிட்டான். அவள் அப்பா கோடா நரசிம்ம காரு அப்படிங்கிறவர். ஒரு வருஷம் ஓடிடுத்த 11வது வயசில் இருக்கும்போது இந்த டிவி ரமணாவை பெரியவா பார்த்துருக்கார். பெரியவா தரிசனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. அப்போ அவர் அதுக்கப்புறம் இவரை வளர்த்தவர் இவருடைய பெரியப்பா ஆகிடுது. அப்புறம் அப்பா போன பிறகு. அதனால் அந்த பெரியப்பாவை பற்றி இப்போ சொல்லணுன்னா, அவர் நெல்லூர் கோர்ட்டில் சப்ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வீட்டுக்கு மாபெரிய 1949 வந்திருக்கார். அப்புறம் 1982 கர்னூலில் ரமணா தரிசனம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நடந்திருக்கு. 1949 82 வரைக்கும் ரமணாவுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்திருக்கு. இவர் குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்த இவருடைய பெரியப்பாவும் இறந்து போயிட்டார். அது மாதிரி ஏகப்பட்ட கஷ்டம். இந்த கஷ்டத்தில் என்ன பண்ணுறாரு, நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணதை நிறுத்திட்டார். கோவிலுக்கு போகிறதெல்லாம் நிறுத்திட்டார். நம்மலாம் சிலதெல்லாம் ஏதாவது சோகம் வந்துடுதுன்னா அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு நம்ம கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நித்திய கர்மானுஷ்டம் பண்ணுறதை நிறுத்திடுவோம், கோவிலுக்கு போகிறத நிறுத்திடுவோம், ஸ்லோகத்தை சொல்ல மாட்டோம், அதை மாட்டோம், இதை மாட்டாங்க, பகவானை நினைக்க மாட்டோம், ஏதோ பகவானுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி நினச்சிப்போம். ஆனால் அது நம்மளுக்கு கொடுத்துக்கிற தண்டனைன்னு அவளுக்கு தெரியாது. அது மாதிரி பண்ணுறது இருக்குது. இப்போ 1982 மகாபரிவா கர்னூலில் இருக்குச்சே, இவர் ஒரு பொண்டாட்டி பசங்களை கூட்டிகிட்டு கையில் உபனிஷத் புஸ்தகத்தை எடுத்துட்டார். இவர் தான் எல்லாம் நிறுத்திட்டார் கஷ்டம்லாம் வந்ததுனால. அன்றைக்கி மாத்திரம் என்ன பண்ணார், பட்டு வேஷ்டி கட்டினார், நல்ல விபூதி இதெல்லாம் பட்டையாக கட்டினார், எல்லாம் பண்ணிட்டார். அன்றைக்கி இவர் நித்திய கர்மானுஷ்டானம் அன்றைக்கி பண்ணிட்டார். இன்றைக்கி ஒரு நாளைக்கு பெரியவாளை பார்க்க போகிறோமே. அதனால் பெரியவா அங்கே கர்னூலில் ஒரு மில்லில் தங்கியிருந்தார். பெரியவா பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு தரிசனம் பண்ணுறதுக்கு. அதனால் அவள் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் 2 பேரும் கிளம்பி அந்த ஊரை சுற்றிட்டு வரலாம், ஏன்னா பெரியவா தரிசனம் நடக்காதுன்னு நினச்சிட்டு அவள் இங்கே போயிட்டா. அப்புறம் 33 வருஷம் எடுத்து பெரியவாளை பார்த்து இப்போது. அதனால் மறந்து போயிருப்பார் பெரியவா நம்மளான்னு டிவி ரமணா நினச்சார். பெரியவா எங்கே மறந்து போவார். பெரியவா சொன்னார், உன்னை வளர்த்த அப்பான்னு இவருடைய பெரியப்பா, டிவி ரமணாவோட பெரியப்பா. அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் பேரை சொன்னாராம். அவர் யார் அப்படின்னு திருப்பி கேட்கும்போது அவர் ஜட்ஜு அப்படின்னாராம். பெரியவா சொன்னார், அதாவது இந்த பெரியப்பாவில் சொல்கிறார், பெரியப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, குழந்தை இல்லை. அப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பிள்ளை குழந்தை. 2வது கல்யாணம் பண்ண உடனே பிறந்தது. அது ஃபஸ்ட்டு குழந்தை அவளுக்கு பிறந்ததா 2வதுக்காக பிறந்ததா தெரியல, ஒரு பிள்ளை பிறந்தது. அப்போது இங்கிலீஷ்காரால் தான் இருந்தா கோர்ட்டிலலாம். அந்த இங்கிலீஷ்காரா இருந்த டைம். அப்போ இவ பெரியப்பா, இந்த டிவி ரமணாவோட பெரியப்பா இப்போ அப்பான்னு சொல்லிட்டு இருக்காள். அதான அப்பா ஸ்தானத்தில் வளர்த்தவர். அவர் இங்கிலீஷ்கார அதில் அவளுக்கு இந்த மேஜிஸ்ட்ரேட் இருப்பாள், அதுக்கு அதில் ஒர்க் பண்ணியிருந்தார் பெரியப்பா. அவள் என்ன பண்ணுவார், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் இங்கிலீஷில், அப்பா நல்லா இங்கிலீஷ் எதுவாக படம் இருக்குது, தட் இஸ் பெரியப்பா இந்த டிவி ரமணா. அவள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வர அன்றைக்கி அதை கிளியராக எவ்வளோ அழகாக கிராமட்டிக்கலாக நல்லா இருக்க மாதிரி கேட்சி அது எழுதி கொடுப்பாராம். அதுதான் ஒரு படிப்பார் போல இருக்குது மேஜிஸ்ட்ரேட்டு.
இவர் பண்ணியிருந்தார். அதனால் நல்ல பேர் அவருக்கு. கலெக்டருக்கு வந்து இந்த நியூஸ் எடுத்து அந்த ஊர் கலெக்டருக்கு இந்த நியூஸ் எடுத்துக்கு இவர் தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இங்கிலீஷில் நல்லபடியாக எழுதி கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சு நான் அவர் என்ன தான் நடக்கிறது பார்க்கலான்னு அவர் வந்தவுடனே இவர்கிட்ட சொல்லிட்டார் பெரியப்பாவை, நீ வரக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக வா, ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ வா அப்படின்னு அந்த டயத்தை ஒன்று சொல்லிவிட்டு அவர் அங்கே போயிட்டார். கலெக்டர் அங்கே போய் இங்கே என்ன நடக்கிறது பார்க்கலாம், அவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். பெரியப்பா எழுதி கொடுத்தா தானே அவர் ஜட்ஜ்மெண்ட் வாசிப்பார். இன்றைக்கி என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு போய் இருந்தாராம். ஆனால் அன்றைக்கி வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்காம லேட் பண்ணிகிட்டே இருந்தாராம். வெயிட் பண்ணி ஏதோ கொடுக்குறேன்னு சொல்கிறாராம். திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு. கடைசியில் ஒரு வழியாக இவர் லேட்டாக போயிருக்காரு பெரியப்பா. அப்பா வந்துட்டாருன்னே அவருக்கு மூச்சு அப்போ தான் வந்து தான் அவர் ரெடியாக பேப்பரில் ஜட்ஜ்மெண்ட்டே எழுதி கொண்டு வந்திருக்கார். இவர் தான் விட்டுட்டாரு, இவர் போகக்கூடாதுன்னு இருக்கார் கலெக்டர். அதனால் அவர் லேட்டாக வந்திருக்கார். கையில் எதுக்கும் கொண்டு போவோம் அந்த பேப்பரை எடுத்துன்னு போயிருக்கார். டக்குன்னு கொண்டு போய் அவர் முடிக்கிறத பார்த்து கொடுத்தாராம். உடனே அவர் ஜட்ஜ்மெண்ட்டை வாசிச்சிருக்கார். அந்த கலெக்டர் வந்து இதெல்லாம் பார்த்துருந்தவர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்லோவாக பெரியப்பாக்கு மேஜிஸ்ட்ரேட் அது மாதிரி ப்ரொமோஷன் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஜட்ஜ் ஆகிருக்கார், அது மாதிரி அப்புறம் ஜட்ஜாக இருக்கார். இந்த மாதிரி ப்ரொமோஷன் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஓடின்னு இருக்கு. ஆனால் இவர் டிவி ரமணா வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னா, அவர் நல்லா செயின் ஸ்மோக்கிங் பண்ணியிருந்தாராம், அதை விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் சந்தியாவதனம் பண்ண ஆரம்பித்தார், கோவிலுக்கு போக ஆரம்பித்தார். மெட்ராஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்தார். குருநானக் காலேஜில் ப்ரொஃபஸராக 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல பேர் அங்கே, நல்ல நாலேஜபிள் பர்சன். 1989 காஞ்சிபுரம் போயிருக்கார் பெரியவாளை தரிசனம் பண்ண. இவர் வந்து இவர் பொண்டாட்டி பசங்களோடு போயிருக்கார் டிவி ரமணா. இப்போ தான் விட்டுட்டாரு. அதனால் மனசில் வந்து அவர் வந்து அந்த ஸ்மோக் பண்ணுறதை விட்டுட்டார். அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம்லாம் பண்ணுறார், திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணுறாரு. அதெல்லாம் அவருக்கு தான் நல்லது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு இது, நான் வந்து நல்ல வேலையில் இருக்கோம், நல்ல பொசிஷனில் இருக்கோம், இப்போ நல்ல அவருக்கு இதெல்லாம் இருக்குது, வசதியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் இதெல்லாம் நினச்சிட்டு மனசில் ஒரு கர்வத்தோடு இப்போ போயிருக்கார். இப்போ பெரியவா முன்னாடியே நம்மக்கிட்ட இது பண்ணியிருந்தாலும் இப்போ நல்லா பேசுவா அப்படின்னு நினச்சி மனசில் கர்வத்தோடு போனாராம். போனால் அவள் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட மட்டும் பெரியவா நல்லா பேசியிருந்தாராம். இவர் கண்ணால் கூட எடுத்து பார்க்கலையாம். அன்றைக்கி முழுக்க முடிஞ்சு போயிட்டு வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இவர் ஃபீல் பண்ணாராம், இது எதனால் நடந்திருக்கும்னு யோசிச்சாராம். அப்போ வந்து அவன் அம்மா பொண்டாட்டி குழந்தைகள்லாம் வெளியில் போயிருக்கும்போது இவரை கூப்பிட்டு வச்சு பழைய கதைலாம் பேசினவர் இப்போ ஒன்றும் பண்ணலையேன்னு. இப்போ எப்படி இதெல்லாம் பண்ணுறாரு, அப்படி வந்து இவரை கொஞ்சம் கூட பார்க்காம இக்னோர் பண்ணியிருக்காரு டிவி ரமணாவன்னா இவர் மனசில் அகந்தை இருக்குது. ஆனால் அந்த அகந்தைன்னு பிசாசை பெரியவா அன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கார். அதுதான் அதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.